நேத்தே தோசை மாவு காலி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு, பயிறு, பப்படம், பசங்களுக்கு மட்டும் வாழைப்பழம் சேர்த்து பிசைஞ்சு கொடுத்துட்டேன். காலையில் மட்டும் எனர்ஜி எங்கேருந்து வரும்னு தெரியல. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் வேலையெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும். நடுவில் பசங்களையும் பார்த்து அவங்கள ரெடி பண்ணுறதுன்னு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு கரெக்டாக முடிஞ்சிடும். பசங்க ரெடியாகி வந்த பிறகு டைம் நிறையா இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட்டை பிளேட்டில் எடுத்து வச்சு அவங்கக்கிட்டேயே எடுத்து சாப்பிட கொடுத்துருவேன். டைம் கம்மியாக இருக்குன்னா மட்டும் ஊட்டி விட்டுருவேன். இன்றைக்கி பழம் வச்சு பிசைஞ்சு சாப்பிடணுங்கிறதால நானே ஊட்டி விட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜாக்கெட்டு, ஹேட்டு, க்ளவுஸ்னு எல்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து கிச்சனை பார்த்தா அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கும். அந்த டைமில் தங்கச்சிக்கு கால் பண்ணி ஹெட்செட்டில் பேசிகிட்டே பாத்திரம்லாம் கழுவி கிச்சனை டைடி பண்ணிடுவேன். ஒரு 10 to 15 மினிட்ஸில் கிச்சன் நீட் ஆகிடும். அப்புறமா எங்கள் 2 பேருக்கும் ஸ்ட்ராங்காக இஞ்சி டீ போட்டுருவேன். அவர் பசங்களை ட்ராப் பண்ணிட்டு வரும்போது ரெடியாக இருக்கும். இன்றைக்கி திணை தோசைக்கு தான் ஊற வைக்கிறேன். 1 கப் இட்லி அரிசி, 1 கப் திணை அரிசி, 1/2 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.